ரஜினி படத்தில் சூர்யா வச்சு ஷார்ட் மெமரி லாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர், ஷார்ட் டைம் மெமரி லாஸ். சார் வந்து சூர்யா சாரை வச்சு ஷார்ட் டைம் மெமரி லாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாரு. அது ரொம்ப பிரமாதமாக ஹிட் ஆச்சு. அதே மாதிரி இப்போ சமீபத்தில் நம்ம வந்து தமிழ்நாட்டில் சென்னையில் முக்கியமாக இந்த சைக்கோ கொலைகாரன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு, ஒரு புரளி. அந்த புரளியை வந்து என்னென்னா நம்ம ஒரு கான்செப்டாகவே உருவாக்கலாம் சொல்லிட்டு மக்களுக்கு ஒரு மெசேஜ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் சார். இப்போ அந்த புரளியால் நடிகர் மேலே வந்து சந்தேகப்பட்டு போலீஸ் வந்து கேட்குறாங்க. நைட்டில் ஷூட்டிங் முடிச்சுட்டு ஒரு கிராமத்தில் எல்லாம் நடக்குது சார். ஒரு சுச்சுவேஷன் ஒரு சுச்சுவேஷன் நடக்குது. நம்ம முதலாவதாக யார் வரான்னா நம்ம விஜயகாந்த் சார் வந்து போலீஸ் வந்து விசாரிக்கிறாரு. அப்போ வந்து அவர் என்ன பேசுகிறாருன்றது தான் டைலாக் சார். விஜயகாந்த் சார் வேலையை முடிச்சு நடந்து இல்லை அங்கே தான் வச்சுட்டாரு. பட் சும்மா அந்த வேவ் அந்த இது இப்போ விஜயகாந்த் சார் வந்து வரார் சார். இப்போ முதல்ல வந்து விஜயகாந்த் சார் வந்து வராரு. அவரை விசாரிக்கிறாங்க சார். ஹலோ, நீங்கள் தானே அந்த சைக்கோ கொலைகார? அத்தா என்னை பார்த்து சைக்கோ கொலைகாரன்னு சொல்லிட்டாத்தா. நான் வயலில் வேலையை முடிச்சுட்டு ஒரு தோளில் துண்டையும் ஒரு தோளில் கலப்பையும் மாட்டிட்டு வந்துருந்தாத்தா. அந்த பயப்புல என்னை பார்த்து சைக்கோன்னு கேட்டாத்தா. அவங்கிட்ட நான் சைக்கோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீடி எடுத்து வாயில் பற்ற வச்சாத்தா. அதுக்குள்ள ஊரை கூட்டி என்னை கொளுத்த வரான்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு ஆத்தா. இவனை என்ன தண்டனை கொடுத்தாலும் இவனுக்கு ஒன்றும் ஆகாதாத்தா. அத்தா காலையில் 6 மணிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இருக்கிற சோத்தெல்லாம் வடித்து அவனுக்கு கொட்டாத்தா. இதை சாப்பிட்டுட்டு அவன் நடுவில் 1க்கு 2க்கு இது எதுக்குமே போகக்கூடாதாத்தா. அப்படி எந்திரிச்சு போனான்னா உள்ள கொதிக்கிச்சிட்டு இருக்க அந்த கொல்லி கட்டி எடுத்து அவன் முதுகுலே அடிக்கணாத்தா. இதுதான் என்னுடைய தீர்ப்பு. மன்னிப்பு. தமிழ் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை. மேலும் சிரித்து மகிழ இப்போதே அசத்தல் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள்.